அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு இபாதத் படைப்பினங்களுக்கு செய்யப்படுமாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு தனித்துவமான அதிகாரங்கள் படைப்பினங்களுக்கு கொடுக்கப்படுமாக இருந்தால் அது ஈமானை இழக்கச் செய்யும். ஈமானை இழக்கிற வேலையை செய்தால் செய்த அமல்கள் வீணாகிவிடும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இதிலே இன்னொரு செய்திதான் சகோதரர்களே, அல்லாஹ்வை வணங்குகிற நாங்கள், அல்லாஹ்வுக்காக அமல் செய்கிற நாங்கள், அல்லாஹ்வுக்காக தொழும் பொழுது, அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடிக்கும் பொழுது, அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்யும் பொழுது அல்லாஹ்வோடு வேறொருவரை சேர்த்துக் கொள்வது, இதற்கு நாங்கள் இணை வைப்புன்னு சொல்லலாம், முகஸ்துதின்னு சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் சொல்லுகின்றான், கால அல்லாஹு தபாரக வ தஆலா, உயர்த்தியான பரக்கத்து பொருந்திய அல்லாஹ் சொல்கிறான், மன் அமில அமலன், ஒருவன் ஒரு அமலை செய்கிறான், அந்த அமலை செய்கிற பொழுது அஷ்ரக மஇ ஃபீஹி கைரி, என்னோடு வேறு ஒருவரையும் கூட்டு சேர்த்து கொண்டான். யாருக்காக அமல் செஞ்சோம் சகோதரர்களே? அல்லாஹ்வுக்காகத்தான். கிப்லாவை முன்னோக்கித்தான் தொழுதோம், அல்லாஹ்வுக்காகத்தான் நோன்பு பிடிச்சோம், அல்லாஹ்வுக்காகத்தான் கஅபத்துல்லாஹ்ல போய் ஹஜ் செஞ்சோம். அல்லாஹ்வுக்காக செய்கிற அமலோடு வேறு ஒருவரை என்னோடு சேர்த்துக் கொண்டான். சேர்த்துக் கொண்டா என்ன தெரியுமா நடக்கும்? தரக்துஹு வ ஷிர்கஹு, அல்லாஹ் சொல்கிறான், அவனையும் அவன் எதை இணையாக எனக்கு சேர்த்தானோ அதனையும் நான் மறுமையிலே விட்டு விடுவேன். நஊது பில்லாஹ். அல்லாஹ்வை தவிர மறுமையில வேற யாரால நன்மை தரேலுமா? முடியாது. என்ன சகோதரர்களே, மனைவி தொழுகிறாள், இந்த கணவனோட இயலாது, வந்தா கேள்வி கேட்பாரு, அதுக்கு தொழுதுட்டு இருந்துருவோம். யாருக்கு பயந்து தொழுகிறது? கணவனுக்கு பயந்து மனைவி தொழுகிறாள், மனைவிக்கு பயந்து கணவன் தொழுகிறான். ஓ பும்புலம், நல்ல மனைவி தான், ஆனாலும் சரி கஷ்டம் அவளோட வாழ்றது. என்னங்க கஷ்டம்? தொழுதாண்டு கேட்பாள், அதுக்கு தொழுதுட்டே போய் சொல்லணுமே. யாருக்கு பயந்து தொழுதோம்? பெற்றோருக்கு பயந்து பிள்ளைகள் அமல் செய்கிறார்கள், பிள்ளைகளுக்கு பயந்து பெற்றோர்கள் அமல் செய்கிறார்கள். பாருங்க, இந்த 10,000 ரூபாவை நான் தாரது உண்மையில எனக்கு தார ஐடியா இல்ல, இந்த உம்மட தொல்லை தாங்க இயலாது, அதுக்கு தாரேன். இந்த வாப்பட தொல்லை தாங்க இயலாம தாரேன். யாருக்கு கொடுத்தோம்? அல்லாஹ்வுக்காக கொடுக்கிற அமலோடு வேறு ஒருவரை சேர்த்து கொண்டோம். தொழுகிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். பலவீனமான உள்ளம், பல சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு நடக்கிறது. தொழுகிறோம், 2 பேர் பார்க்கறாங்கன்றதுக்காக தொழுகையை நீட்டினோம். அன்பார்ந்தவர்களே, ஓதுகிறோம், 10 பேர் ரசிச்சு கேட்கிறாங்கன்றதுக்கு ஓதலை கொஞ்சம் நீட்டினோம், நிதானமாக்கினோம். இதுல கவனமா இருக்கணுங்க. உடைச்சுட்டுருங்க, வந்தா உடைச்சுட்டுருங்க. அல்லாஹ்வுக்காகன்றத உள்ளத்துல ஆழமா நிறுத்திக்கங்க. ஷைத்தான் கொண்டு வந்து போட பார்ப்பான். ஏன்? அமல்கள் வீணா போறடன் எவ்வளவு கஷ்டப்பட்டும் வேலை இல்லை, எவ்வளவு பாடுபட்டும் வேலை இல்லை. வேறு ஒருவருக்காக ஒரு அமலை செய்தால்